இதெல்லாம் நம்ம நிம்மதி தானே கெடுத்துது. எது கல்யாணம் பண்ண நிம்மதி கெடுப்பாங்க? கல்யாணம் பண்ணிக்காம கம்முன்னு அல்லும் பகலும் தெருக்கல் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அது எதா இருக்குமா? இந்த பேரின்ப வேட்கையினால, இந்த நிம்மதியை நம்ம வேட்கையினால செஞ்ச தப்பு தான் சொல்லுவோம். இன்பம்ன்ற பேர்ல இந்த பக்கம் செஞ்ச தப்பு இருப்பாங்க. இது நான் சொல்றேன், பேரின்பம் என்பது இறைவனை அப்படியே ஆழமா அல்லது உண்மை உங்க மனசை தெளிவா நீங்க கொண்டு எண்ணங்கள்லாம் ஏன் எழுப்புது இருக்கு? சதாசர்வ காலமே என்ன எழுப்புது இல்ல? ஏன் எனக்கு எழுப்புது? எனக்கு ஏதோ தேவை இருக்குது, அதனால தானே எழுப்புது. அந்த தேவையை நான் சரியா தீர்த்துனா, எனக்கு பண தேவை இருக்குது, அதை தீர்த்ததுக்கான வழி வச்சுட்டேன்னா கிடைக்காம இருக்குது. இந்த உலகத்துல, இந்த பரண்ட உலகத்துல எனக்கு தேவையான பணம் இல்லாம இருக்கும். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என் தேவைக்கு மேலதான் எதிர்பார்க்கிறேன். அங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? தேவைக்கு எதிர்பார்க்கல, தேவைக்கு மேல எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் தேவைக்கு பிரச்சனை. கடன் நான் ஏன் வாங்கினேன்? சரி வாங்கினேன், நான் ஏன் தர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றேன்? ஏன் தர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றேன்? கடன் நான் வாங்கினேன், ஏன் தர முடியாது? என் உடல் சேர்ந்த தேவைகள் நான் ஏன் நிறைவேற்றி செய்ய மாட்டேன்றேன்? நான் ஏன் அனுபவிச்சுக்க மாட்டேன்? எனக்கு உடல் தேவை இருக்குது, உடல் ரீதியாக ஒருத்தர் தேவை இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன் நான் ஏன் உடல் தேவை அனுபவிச்சுக்க மாட்டேன்றேன்? நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் ஏன் வீடு கட்ட மாட்டேன்றேன்? ஏன் கட்ட மாட்டேன்றேன்? நான் தான் யோசிக்கணும். என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, தகுதிக்கு மீறிய செயலை செஞ்சது எல்லாமே. ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷனுக்கு அவசியமான தேவைக்கு கஷ்டப்பட்டு இல்லை, தன் தகுதி என்ன பண்ணிக்கிறான், தன்னை தாண்டி சும்மா நான் போலியா உயர்வாயிருக்கிறேன். நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேங்க, நான் போய் எப்படி பார்மெண்ட் வேலை செய்வேன், நான் போய் எப்படி சட்டரிங் வேலை செய்வேன், நான் போய் எப்படி கூலி போய் நிற்பேன், ஓல்ட் அசோசியேஷன் வச்சுக்கிறேன். மார்க் கடன் பண்ணினா 8, 9, 7 ஓல்ட் அசோசியேஷன் வச்சுக்கிறேன். வயசு எப்படின்னா 40 வயசு, 10 அப்பவே நான் 10 தப்பா ரைட்டா? 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க பெரிய ஆகிறாங்க, அப்பதான் அந்த வேலை செஞ்சாங்க. அடுத்தவனை பார்த்து எனக்கு என்ன பண்றேன், நானே நிர்ணயம் பண்றேன். அவன் அவ்வளவு பெரிய வீடு கட்டினா, நான் ஏன் சின்னதா வீடு கட்டணும்? ஒரு மனுஷன் அவன் கீழ் படுக்கிறதுக்கும், அவன் உட்கார்றதுக்கும், அவன் எழுந்துறதுக்கும், அவன் சமைச்சு அவன் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும், மழையில நனையாம இருக்கிறதுக்கும், வெயில்ல காயாம இருக்கிறதுக்குமான ஒரு வீடு கட்டணும். அப்படியே கட்டுறான், அப்படியே கட்டுறான். அந்த வீட்டை கொண்டு என்ன செய்ய பார்க்கறான், தன் தகுதிகளை நிர்ணயிச்சு வெளிகளுக்கு கட்டுறான். தேவையே இல்லாம பெருசு பெருசா டப்பா டப்பாவா கட்டி சேர்த்துக்களை ஓட்டிட்டு கட்டுறா. ரூமை திற முடியாத மாதிரிலாம் ஷோக்கு பண்ணிட்டு நிற்காத, சாயாத, உட்காராத, பார்க்காதன்னே பண்ணி வச்சிருப்பான். குழந்தைங்க வீட்டில் செவத்துல எழுதுறது ஒரு இயல்பான விஷயம். இங்கே எழுதுறது, கற்றுக்கிறது, போகிறது கூடாது, எழுதக்கூடாது. அந்த மாதிரி செவரு பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? 400 வீடு ரூம் வச்சு ஒருத்தர் வீடு கட்டிக்கிறாங்க, 400 ரூம்ல படுப்பான். அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, தன் தகுதியை. இப்ப நம்ம தேவைக்கு செஞ்சோமா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, இந்த குறிப்பிட்ட சமூகத்துல தான் வேணும், இவ்வளவு பட்சம் தான் வேணும் என்பது என்ன ஆகும்? நிம்மதியை நம்ம எங்க எழுதுறோங்க, எங்க எழுதுறோம்? தகுதிகளை நிர்ணயம் பண்ற இடத்துல. எங்க தகுதிகளை நம்ம நிர்ணயம் பண்றோம். இப்போ இன்பம்ன்றத நம்ம எங்க எழுதோம்? இன்பத்தை எங்க எழுதிட்டோம்? தகுதி அப்படின்னு எனக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது தான் நான் இன்பத்தை எழுதுறேன். எனக்கு ஒரு தகுதி இருக்குங்க, அந்த தகுதி இருந்து என் தகுதி கீழே அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் என்ன எழுதுனேன்? நான் ஒரு தகுதியை நான் ஏற்படுத்திக்கும் போது நான் என்ன எழுதுனேன்? சிற்றின்பம் அல்லது பேரின்பமே இல்லை, இன்பத்தையே நான் அனுபவிக்க முடியாது. எப்போ? எனக்கு ஒரு தகுதியை நான் நிர்ணயம் பண்ணிக்கும் போது, நான் ஒரு தகுதியை நானே உருவாக்கிக்கும் போது நான் என்ன செய்ய முடியாது? இன்பத்தையே நான் அனுபவிக்க முடியாது. அப்புறமா எது நான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும்? நான் சொல்றேன், உண்மையிலேயே உன் தகுதி என்ன? உனக்கு கண்ணு தெரியுது ஒரு தகுதி. நீ படிச்சிருக்கிற, நீ பெரிய ஆளு, நீ படிக்காம இருக்கிற, நீ சின்ன ஆளு, நீ உனக்கு பல மொழி தெரியும், நீ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணு உள்ள ஒரு மனிதன், பார்க்க தெரிந்தவன். பார்க்கறது ஒரு தகுதி தானா? கேட்கறது ஒரு தகுதி தானா? சுவாசிச்சு அதுல வாசம் நுகர்ந்து ஒரு
ஒரு தகுதி தானே. நாக்குல ருசிகள்லாம் இத்தனை தகுதி இருக்கு தானே நமக்கு. சாப்பிட்டா செரிச்சு உடம்பா மாறிட்டு தானே. ஆணாவும் பெண்ணாவும் இந்த பெண்ணாவும் இருக்கு தகுதி தானே. இதுக்கெல்லாம் தகுதி தானே. இந்த தகுதி நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? துக்கமா இருக்கலாம். இந்த தகுதி நமக்கு இல்லைன்னா துக்கப்படலாம். கூட துக்கப்பட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, கூட்டு கண்ணு இல்லைன்றதுக்காக. ரொம்ப சொற்பமா ஒரு நொண்டி கால் நொண்டிக்காக துக்கப்படுறதை விட வேற ஒன்றுக்காக துக்கப்படுறது தான் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட மனிதர்களே, தகுதியற்ற மனிதர்களே கூட பார்த்துக்கிறீங்களா? ஆனா அதனால தான் அந்த அக்கா சொல்லிட்டாங்க, அரிது அரிது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ இன்பமா இருக்கிறதுக்கு என்ன மனுஷனா பிறந்த பாரு, அது இன்பமா இருக்கிறான்றா. எதுக்கு? மாநில பிறந்தவர், அதுக்கே நீ இப்படி இருக்குது. இன்பமா இருக்கணும் தானேங்க, இருக்கணுமா இல்லையா? அப்புறம் குருடு செவிடு பேரு நீங்கி பிறத்தல், அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடம்பு இருந்து ஒரு பெரிய விஷயம், மனுஷனாக இருந்தே ஒரு பெரிய பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். நம்மளால நடக்க முடியுது, போக முடியுது, கருவிகளை கையாள முடியுது, பைக் ஓட்ட முடியுது, கார் ஓட்ட முடியுது, ட்ரெயின் ஓட்ட முடியுது, இதெல்லாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, குருடர் இல்லை, மூணு இல்லை, செவிடு இல்லை, செப்பேடு இல்லை, ஆம்பளை இருக்கிறது பொம்பளை இருக்கிறோம். ரெண்டாவது. அப்புறம் அது மாநிலத்தில் இருக்குது, மூணு குருடு செவிடு பேடி நீங்க இருக்குது. அப்புறம் சொல்லுங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. ஞானமும் கல்வியும் நீ அறிந்து அறிவு. படிக்கிறது ஞானத்தோட இருக்கட்டும். அதை விட அதுக்கப்புறமா அது இது அறிதுன்னா அதுக்கு அடுத்தது ஞானமும் கல்வியும். ஞானம்னா நான் ஏற்கனவே சொல்றேன், கல்வியை பத்தி பேசிடுவோம். ஞானமும் பேசிடுவோம். இது ரெண்டும் உனக்கு கிடைக்குது. இதான் ஞானம், இதான் ஞானம். அவன் ஆடினானா அவனுக்காக, நீ அவன் பொம்மை வச்சு அவன் எழுதுங்கிறான், அவனுக்கு நீ அந்த பொம்மையை வச்சு நீ எழுதுங்கிற. அந்த பொம்மை வச்சு உனக்கு அழுக வருதா? உனக்கு அழுக வருதுன்னா நீ அதை பார்த்து அழணும். அவன் செய்யறான், நீ சிரிக்கல. உனக்கு புரிஞ்சுதா? நீ சரி, யாரும் சிரிக்கல, உனக்கு என்ன? யார் அழகா? உனக்கு என்ன? உனக்கு அழகு வந்தா நீ உனக்கு சிரிப்பு வந்தா நீ சிரி. மற்றவங்க சிரிச்சாருன்னா சிரிக்க கட்டி உனக்கு என்ன? இது ஞானம். கல்வியும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும், அப்புறம் தானமும் தர்மமும். அப்போ தானம் பண்றதுன்னா பொருள் சேர்ந்த தானம் தானமே இல்லை. ஏன்னா அது 10 பேர் திருடுந்து 10 பேர் இருந்து பல விதங்கள்ல சம்பாதிச்சது. சொந்தமா ஒரு அறிவு, ஊற்றெடுக்கிற அறிவு கொடுக்குறது தானே பெரிய விஷயம். இப்ப நான் எதாவது வாங்கிட்டு அதை கொடுத்த உங்ககிட்ட, அப்ப கொடுக்குறதுக்கு எதுதான்? ஒரு மனிதனுக்கு உணர்வுபூர்வமா ஒரு அறிவு உந்தப்பட்டு அவன் அறிவு முழுசும் வேலை செஞ்சு அவன் என்ன பண்றான்? இப்ப திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் ஒரு தானம், அதான் சிறந்த தானம் கொடுத்துட்டு போகிறார். நமக்குலாம் திருமந்திரம் ஒரு தானம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்துட்டு போகிறாரு. அவர் ஈகோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு, நான் பெரிய எழுத்தாளர், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னா சொல்றது. அவர் என்ன பண்ணல, நான் இந்த ஊரு, இந்த ஜாதி, இந்த மொழி, எனக்கு வந்து ராயல் நான் எழுதிட்டு போகிறாரு. திருவள்ளுவர் பேர் கூட தெரியாது. நான் இந்த பேர் உள்ளவன் சொன்னாரா? அதுக்கு ஒரு பேர் நீயே வச்சுக்கிறேன். அந்த புக்கு இதுதான் விஷயம். கச்சாபடி கச்சா கட்டி உனக்கு நான் உதவணும்னு நினைச்சேன், நான் எழுதி வச்சுட்டு போறேன். நீ என்ன பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டு போ. அப்போ தானமும். இதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? வானவர் நாடு வழிவிடும் தானே மேல்நோக்கிய வாழ்க்கை, அந்த பேரின்பம்னா ஆயிடும். இதுல யாராவது துறவு இல்லை, கொண்டாடி விட்டுரு, குடும்பம் விட்டுரு, வாழ்க்கை விட்டுரு, அது இது என்ன விட்டுருக்காங்களா? எதுவுமே இல்லை. பேரின்பை விட்டு நீ அடையத்துக்கு மனுஷனா இருந்தா போதும், கூண்கொண்டு செவிலாக இருந்தா போதும், அப்புறமா நல்ல கல்வி ஞானமும் இருந்தா போதும். அப்புறமா என்ன பண்ணணும்? நிறைய பேர் சொல்ல மாட்டான், அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆள் பண்ணி பேசிக்கிறான்னு சொல்ல மாட்டான். லைஃப் கூட போடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. எதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம அதை சொல்ல வரைக்கும் கொட்டில் வச்சு கூட்டு தேவைப்பட்ட எடுத்து பார்த்துக்கோ, முடிக்கும். தானம் தர்மம் பண்ணாதான் என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்பு
இப்போ இன்பமா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா இன்பத்தையும் அனுபவிங்க. ஆனா அது கிடைக்கல ஏக்கத்தை என்ன பண்ணிடுங்க, உடனடியே தீர்வு காணுங்க. ஏன் கிடைக்கல, யாருன்னு யோசிக்கணும், ஒரு தனி மனிதனும் யோசிக்கணும். அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் நீங்க இங்க பிறந்தீங்க. நீங்களாவே ஆசைப்பட்டு நீங்களாவே கூட்டிகிட்டே போய் கடைசி வரைக்கும் எனக்கு அடையல என்ன அர்த்தம்? தப்பு யாரு? தகுதி நிர்ணயிச்சுக்கிறது யாரு? யாரோட தப்பு? தூக்கம் வந்தா இடம் பார்க்குவாங்க. ஆடப்பட்டதவன் என்ன பண்ணுவானா? கூடம் பத்தாதுன்னுவா. ஆட தெரியாதவன் தான் என்ன செய்வா? வாழ தெரியாதவன் தான் என்ன சொல்லிட்டு எனக்கு வசதியா நல்லா தரமான ஆம்பளை கேள்வியா பார்ப்பான். பார்க்க மாட்டாங்க. ஒரு கதை சொல்லுவாரு. என்ன பண்ணினா ஒரு பயங்கர காமுக வெறி வீட்டுல போய் எல்லாரையும் தாறுமாறா வீட்டுல இந்த பொண்ணை எல்லாம் கற்பழிச்சுக்கிறான். என்ன பண்ணிட்டான்? வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணையும் கற்பழிச்சிட்டான். ஒரு கேள்வி காலி கைட்டி அவன் தோத்து படா பாவி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் கற்பழிச்சிட்டியா, உன் கண்ணு நல்லா தெரியுதாடா காலி போட்டு. என்ன புரியுதா? என்ன கற்பழிக்கலையடா நாய, உன் கண்ணு தெரியும் உனக்கு, அவர் பொம்பளை தெரிய விடுங்க அப்படின்றா. புரியலையா? வீட்டுல எல்லாரும் கற்பழிச்சிட்டாங்க. இந்த இந்த தாயா மட்டும் கண்ணு தான் முட்டான். காடி கட்டி அவனுக்கு போடுறான். கண்ணு தந்தா அவனுக்கு கண்ணு தந்தா அப்படின்ற கேள்வி. என்ன அர்த்தம்? கல்லூரி ஜிப்ரான்னு சொல்றாரு. 2 பேர் போறாங்க, அம்மாவும் பொண்ணும். தூக்கத்துல நடக்கிற வியாதி, தூக்கத்துல நடக்கிற வியாதி. தோட்டத்துல பேசினாங்க. சரி, நீ இருந்தா தான் நீ எவனை என்ன பார்க்க மாட்டேன். சின்ன பொண்ணு இருந்தாலே எல்லாரும் உன்னை தான் பார்க்கறான். என் அழுகும் என் இளமையும் வீணா போயிடுச்சுன்றா அம்மாக்காரு. பொண்ணு சொல்றா, என்னால ஃப்ரீயா பேச முடியல, நீதான் எனக்கு தடையில, நீ எப்ப செத்த பொண்ணு எனக்கு தெரியல, நீ செத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரே இடி டபடமானது தூக்கத்துல கலந்துச்சு. மகளே, அன்பு மகளே, எங்கேயா வந்து நிக்கிற? ஆமாமா, நீயா எங்க வந்த மைண்ட்ல 2 பேர் உள்ள போறாங்க. இப்ப பாசமா பேசி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் யதார்த்தத்தை வெளிப்படுத்துறான். கான்சியஸ் ஸ்டேட் அதான் கான்சியஸ் ஸ்டேட் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல பேசிட்டு போயிடாது ஒரு மனுஷன். அப்போ யதார்த்த சூழ்நிலையை சந்திக்காத அளவுக்கு முட்டாளா இருக்கிறது யாரு? நான் தான் என் தகுதிகளால் என்ன பண்ணினேன். என்ன மாஸ்டர் நான் இப்படிலாம் பேசுவேன், இப்படிலாம் பேசுவேன். தானாவே என்னெல்லாம் தான் கூப்பிடணும், என்னென்ன கூப்பிடணும், நான் எப்படி கூப்பிடணும் உங்களை? தாய் மகனே, அந்த சில இடத்துக்கெல்லாம் நீங்க போனா கம்பல்சரி காலில் விட்டுணும். ஆமாங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரிலாம் முடியலாம். எல்லாத்துக்கும் போன ஆன்மீகத்துக்குலாம் சாதாரணமா கேஷுவலாம் ஒரு ஊருக்கு கிடைக்கவே மாட்டா. நீங்க டக்கர்னா வச்சுங்க, நான் காட்டுற உங்களுக்கு. நீங்க பெரியார் தான் போடுது. நீங்க எங்கேயோ ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன ஆன்மீக குரு கிட்ட போனா எப்படி இருக்கும்? அப்போ தகுதி இல்லை. என்ன பண்ண கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி வர கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லுது, அதான் ஐடியா. கேள்வியா நீங்க நிறைய கேட்கக்கூடாது, பேசுறது கேட்க. தகுதிகள் என்ன பண்ணுங்க, நிர்ணயம் பண்ணிக்காது. உங்க தகுதி உங்களால் ஒண்ணுமே செய்ய, உங்க தகுதியை நீ யாருமே உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க தகுதியை யாருமே உங்களால் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. உங்க பார்க்குற தகுதியை யாரா கெடுக்க முடியுமாங்க? உங்க சிந்திக்கிற தகுதியை யாரா கெடுக்க முடியுமா? உங்க கேட்கிற தகுதியை யாரா பண்ண முடியுமாங்க? எவனும் யாருடைய தகுதி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ரெஸ்ட் பண்ணவே முடியாது. நான் சொல்றேன், யார் அது தகுதி தன்னைத்தானே அதுவே நிர்ணயிச்சுது. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. அது உங்க இயல்பு. தகுதி என்பது என்ன ஆயிடும்? உங்க இயல்பு. அது ஒன்றும் செய்ய முடியாது. உங்க தகுதி உங்களுக்கு தான். நீங்க ஒரு மனுஷன் ஆயிட்டீங்கன்னா நீங்க மனுஷன் தான். இந்த சமூகம் உங்களை புறக்கணிச்சா கூட நீங்க யார் தான்? மனுஷன் தான். திருடன்னு சொல்லலாம் உங்களை, ஆனா நீங்க யார் தான்? மனுஷன் தான். உங்களுக்கு கொலைகாரன்னு சொல்லலாம், ஆனா நீங்க யார் தான்? இந்த சமூகம் உங்களை என்ன ஒரு பேர் சொல்லி, ஆனா நீங்க உங்களை சொல்லிக்கிறதுக்கு பெருமை பண்ணிருக்கீங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு நல்லவன், நான் ஒரு கெட்டவன், நான் ஒரு யோகி, நான் ஒரு குரு, இப்படி சொல்லிக்கிட்டு தான் நீங்க சந்தோஷப்பட்டுருக்கீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாத நீங்க யார் தான்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ நீங்க ஒரு நல்ல கைதேர்ந்த மருத்துவர். நீங்க மருத்துவர் சொல்ல வேண்டும், மருத்துவர் தான். அது என்ன ஆயிடும்? பாவம் கட்சியோட என்ன பண்ணுவீங்க? இலையை வந்து ஒழிவீங்க. ஏன்? இயல்பாவே நீங்க மருத்துவர். நீங்க நீங்க மருத்துவர் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படின்னா அவங்க தான் அது வெளிப்பட்டு தான் ஆகும். யாருக்கு தோணுது? ஒரு சிந்தனை உங்களுக்கு மட்டும் தான் தோணும், வேற என்ன தோணுமா? ஏன்னா நீங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க.
புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருத்துவம்னு சொல்லிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆசிரியர்னு சொல்லிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க ஏதோ ஒரு அப்ப என்ன ஆயிட போறது இல்ல. உங்க இயல்பு அதான். நீங்க ஒரு தப்பு செஞ்சா இந்த இடத்துல தப்பு செய்து புரிஞ்சிடும் தான் ஆசிரியர் என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா. நீ இந்த பண்ணி வந்த பாப்பா, இந்த இடத்துல நீ வந்து நம்பர் ஒன்று தப்பு பண்ணிட்ட, இல்ல இந்த இடத்துல கூட்டல் போட வேண்டிய இடத்துல கழிச்சல் போட்ட, இந்த இப்படி போட வேண்டிய ஆவ இப்படி போட்ட, நீ மாதிரியே போட்டு அது கூட நிறுத்து போயிட்டுன்றவன் நல்ல ஆசிரியர். ஏன்? பல கோணங்கள்ல ஒரு எழுத்த புரிஞ்சு வச்சிருப்பான். ஒரு மொழி கத்துற ஒரு வேற ஏதோ ஒண்ணு கத்து கொடுத்துருவாங்க. அதான் அவங்க என்ன பண்றாங்க, பிஹெச்டி படிச்சவரா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அதுல அவரு தெளிவுபட்டுருக்காரு. அவர் தான் என்ன செய்வார், உங்களை குற்றமில்லாத அது அவர் என்ன சொன்னோமா சொன்னோமாங்க. என்ன ஆயிடும் அது தகுதி எப்படி இருக்குது, யாராலையும் என்ன பண்ண முடியாது. நீ ஏன் நிர்ணயிச்சு கீழே ஆயிடுற, மேலும் வளர்ப்பதுன்றாங்க. தகுதி நிலையா நிக்க போறதே இல்லை, யாரோட தகுதியும் ஒரு இடத்துல நிக்க போறதே இல்லை. என்ன ஆயிடும், தகுதி என்ன ஆயினே இருக்குது, யுத்தம் மாறினே இருக்குது. செத்து போறது தகுதி, ப்ரொமோஷன். ஆமாங்க, மரணம் என்பது ஒரு ப்ரொமோஷன், நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு விடுதலை. மாண்டால் மரண தேவி கிடைச்சாருன்னா மாயாதேவி ஒரு படம் சொல்லுவாங்க. முத்தமிழ் தயாராக விருதுக்கு அழகு மரணத்தை சந்திக்கிறது. சாவத்தை திருச்சிட்டு சண்டை போடுறது போயிடுவாங்க. மணந்தால் மகாதேவி மரணதேவி. அப்புறம் நீங்க யதார்த்தத்தை சந்திச்சவரு அவமானத்துக்கு கஷ்டப்படுவீங்களா? உங்களை அவமானப்படுத்த முடியுமான்னு கேட்கறேன். ஏன்? யதார்த்தம் புரிந்த ஒரு மனிதனை அவமானப்படுத்த முடியுமா? ஏன்? நீங்க பார்த்து என்ன பார்த்து முட்டாளுன்றீங்க, எனக்கு என்ன ஆகும்? நான் முட்டாள் கிடையாது, நான் முட்டாள் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா என்ன பார்த்து ஒருத்தர் முட்டாள் இருக்காரு, எனக்கு என்ன ஆகும்? இன்னும் சில விஷயம் எனக்கு தேவைக்கு தெரியல, எனக்கு பெரியவருக்கு தெரியல. அதனால அவங்க தான் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, அதாவது தப்பா அவர் புரியாத அவர் சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், கோபமும் பட மாட்டேன். அவ்வளவு படுறது விட்டுருங்க, கோபமும். ஏன்? அவருடைய நிலை எனக்கு தெரியுது. அப்போ நான் வளரணும். தகுதி அப்ப நிர்ணயிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன், அவரோட கோபம். அப்போ நீங்க இந்த ஸ்டெப்ல தான் போயிடணும். மனுஷனா போகணும், புலன்கள்லாம் நல்லா இருக்குது, கல்வியில ஞானத்திலையும் தேர்ச்சி பெறணும். நம்ம என்ன செய்யணும், தானமும் தர்மமும் செய்யணும். இப்படி நான் என்னுடைய இன்பங்கள்லாம் கெடாத என் மனைவியை, என் புள்ளிய, என் குடும்பத்தை, என் சமூகத்தை, என் உலகத்தை, என்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், முட்டா இருக்கிறது தப்பா இல்ல. ஏன்? அது அவரு, அது ஒரே சமையல், ஒரே கரண்டி, ஒரே பொருள், ஒரே அடுப்பு, ஆனா குழம்பு ஒரே மாதிரி வரது இல்லை. குழம்பு ஒரே மாதிரி வருமா? வராது. ஏன்? ஆள் ஒரு மனிதனுடைய வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆயிடுது, மாறுது. அசல் தேவை இருக்குன்னா நான் தான் தீர்மானம் பண்ணணும். அதை உடனே யார் தான் தீர்த்துக்கணும், இவரை தீர்த்துக்க முடியும். எனக்கு நான் வீடு கட்டினேன், அவர் வீடு கட்டாங்க, நான் அவருக்கு எனக்கு பசி, அவர் சாப்பிட்டா என்ன ஆயிடுமா? எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அவர் சம்பாதிச்சா ஆகுமா? ஆகாது. எனக்கு உடல் தேவையை தீர்த்துக்கணும், அவர் உடல் தேவையை தீர்த்துனா சரியாகுமா? ஆகாது. அப்ப நான் தான் செய்யணும் என் தேவைகளை. உங்க தேவைகளை நீங்க சந்திக்கும் போதே அடுத்தவங்களுக்கு உதவுறீங்க. துறவுல உதவுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஆனா இங்க உங்களுக்கு ஒரு தேவை உண்டாகுதுனாவே நீங்க சாப்பிடணும்னா ஒரு ஹோட்டல்காரன் படிப்பாங்க, இல்ல இன்னொரு இடத்துல நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண. அப்ப கொடுக்கறதும் வாங்குறதும் தேவையில்லாத தான் நடந்தது. தேவையற்ற மனிதனால எதனா நடக்குமா? வேஸ்ட். அவன் இப்ப சா வச்சு துறைக்குன்னு ஒருத்தர் சொன்ன, நான் கூப்பிட்டு என்ன பண்றேன், சா வச்சுரு திறந்தவன் என்னத்துக்கு. நம்மள தேவையோட வாங்குகிறோம், தேவையில்லாத இங்க இருக்கு. தேவையில்லாத சாரம். ஏன்னா இந்த உலகத்துக்கு தேவை, உலகம் எனக்கு தேவையில்லைன்னா இந்த உலகத்துக்கு அவன் தேவையாக, இந்த உலகமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு தேவையா? தேவையில்லை. என்ன பண்றது? உண்மையிலேயே நீ துறக்க போறியா? இருந்தா பாய்சன் உயிரையும். ஏன் இப்போ உயிர் மட்டும் திறக்க மாட்டேன்ற? வேற மாதிரியான நான் பங்களா கட்டிட்டு போகணும், நான் பெருசு பெருசா அரண்மனை கட்டிட்டு இருக்கணும், பெருசா நான் மாலைகள்லாம் மாட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கணும், அந்த அறிவாளி 10 பேர் என்ன சொல்லணும், இதெல்லாம் நான் துறவிலையே. அப்போ நான் துறவியா? சொல்லாத, சும்மா
சொல்லாது. சன்னியாசிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ அப்ப என்ன பண்ணாது, அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுக்காத. அப்படியே வாழ்றது சாதகமா இருந்துட்டு போயேன். உன் கடவுள் என்ன கடவுள் என்ன சொல்லிட்டு சொல்லு போ. இதெல்லாம் என்ன ஆயிடும், என் இன்பத்துக்கு நான் இன்பமா இருக்கிறதுக்கு நான் என்னங்க செய்யணும்? இப்ப சொல்லுங்க, என்ன இன்பம் இருக்கு, நிலத்த இன்பம் இருக்கு. எது இன்பம் என்பது பொருள்களை அடைத்து போறது வரதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன ஆயிடக்கூடாது, நிம்மதியை சரணேற நிம்மதி இழக்கிறது எதுவோ அதை அடையறதுக்கு பேரு சிற்று. நிம்மதியை சரணேரத்தை இழந்துடும், தற்காலிகமா இழந்துடும். அதை திருப்பி பெறதுக்காக நான் செய்யற வேலைக்கு பேர்லாம் சுற்று. எப்பவுமே நான் நிம்மதியை இழக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டு. அதை போய் அடையிறதுக்கு பேரு ரெண்டுமே நிம்மதியை இழக்கிற விஷயம் தான். நான் எந்த சின்ன விஷயத்துக்கும் நிம்மதியே இழக்காத அளவுக்கு நான் பெரிய ஆயிட்டேன்னா நான் என்ன பண்ண போறேன்? தெரிஞ்சிச்சு பொண்டாட்டி உள்ளதான் வருவா, உள்ள உள்ளதான் வரும், மனுஷன் உள்ளதான் இருப்பான், சீலன் இப்படிதான் இருப்பான். என்ன சொல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன். இப்போ நிம்மதி எழுதுவேன். எதுக்கும் நிம்மதி, எதுக்கும் நிம்மதி எழுதாது, எதுக்கும் தரலாத மனம். பேரின்பம் தானே இன்பம். பேரின்பம் எப்போ ஆகும்? தகுதியை கடந்து, தகுதியை நிர்ணயிக்காம உன் இயல்பு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு நீ என்னவா இருப்ப? பேரின்பத்துக்கு. ஆனா அதுக்கு கல்வி நம்ம அவசியம், போதன அவசியம். ஒரு உபதேசமோ அல்லது கண்களை எப்படி பார்க்கணுன்றது ஒரு பார்வை நுட்பமோ, எப்படி கேட்கணுன்ற நுட்பமோ அவசியம் தான். ருசியான பதார்த்தம் எப்போ வரும்? அந்த ஐடியா சமைக்கிற விதம் இருக்குது. உப்பு இருக்கா, சொல்லாத்தூள் இருக்கா, எல்லாத்தையும் போட்டு அடுப்பே ருசியா நான் கொடுக்குமா? எப்போ எது எதை போடணுமோ அதெல்லாம் போட்டு எப்படி அருமைன்னா ருசியான பதார்த்தம் கிடைக்கும். அந்த மாதிரி ஞானத்துக்கும் அல்லது கடவுள் புரிஞ்சதுக்குமான புரிந்த ஒரு மனிதர் வழிகாட்டுதல் அவசியமா தேவைப்படுது. அதனால தான் நந்திக்கு முன்னாடி அவருன்ற கதையெல்லாம் சொல்லி தட்சிணாமூர்த்தி சாமியை வச்சு குருவா வச்சு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா அப்படின்லாம் சொல்றதெல்லாம், அந்த பாரம்பரியம்லாம் சொல்றதெல்லாம் அதுதான் இருக்கும். இங்க இருக்கிறவங்க தூட்டு போய் வாங்கிட்டு நம்ம என்ன செய்யலாங்க? அது எல்லாருமே அங்கே இல்லை. அசல் எப்பவுமே இந்த பூமியில எப்பவுமே உணர்வு பெற்றவங்க கடவுள் புரிஞ்சவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஆனா அவன் மதிக்கலன்னா அவன் தேவைன்னா அது அவன் தப்பு இல்லை. ஆனா கடவுள் புரிந்த ஒரு மனிதன் கடவுள் வச்சிருப்பான் இந்த உலகத்துல. என்ன இந்த பூமி இருக்காது. எப்போ இந்த பூமியில கடவுள் புரிஞ்சுக்காத மனிதன் இருக்கிறானோ அப்போ இந்த பூமி இருக்காது. இந்த பூமி இருக்கவே ஒன்று இல்லை, 100 இல்லை, 1000 இல்லை, கோடி இல்லை, லட்சம் பேர் கடவுள் புரிந்தவங்க இந்த பூமியில எப்போது இருப்பான். கடவுள் புரிந்து கொள்ளாத மனிதன் இந்த பூமியில இருந்தா பக்தி பண்றவங்க கூட ஏதோ ஒரு விதத்துல கடவுள் புரிஞ்சு வச்சுக்கலாம். கல்ல மன கும்புறவங்க கூட ஏதோ ஒரு விதத்துல இயற்கையை அல்லது கடவுளை ஏதோ ஒரு விதத்துல அது முட்டாளமா இருக்கலாம். ஆனா புரிதல்ல மாற்றம் இல்லை, தப்பாயிடுச்சு. இங்க நம்ம பாட்டில இருந்து சொல்லியிருப்போம், அறிவை பிரிச்சு நம்ம புரியும். நமக்கு அன்புன்னு ஒண்ணு சொல்றது, அதை ஜாதிக்கு கொண்டு கொடுத்துறோம். பற்று நமக்கு நல்லா நல்லா இருக்குது, ஆனா ஜாதியாக நல்லா இருக்கணும்னு நினைச்சிடறோம். ஒரு காங்கிரஸ் தியாகி போய் சொல்லி கொடுக்குறாரு பசங்களுக்கு எல்லாருக்கும். 100 பசங்க 100 சாக்லேட் கொடுத்தாரு, ஒரு பையனுக்கு சாக்லேட் இல்லை. பையன்களை 99 தான் சொல்றாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட சொல்றாங்க, இல்லை 100 பேர்ல அவங்க பிள்ளை யாரா படிக்கிறாங்கன்னு கேட்டான். ஆமா, அதனால தான் ஒரு சாக்லேட் வந்துச்சு. எல்லாருக்கும் 1 கொடுத்தா அவங்க பிள்ளைக்கு என்ன கொடுத்துறோம்? தப்பு என்னது? அந்த மாதிரி இடத்துல தான் நீங்க துறவுன்றதுலன்னா நியாயம் என்பது தர்மம் என்பது மேற்கீழ் படிக்கிற பிள்ளைக்கு தான் ஃபீஸ் கட்டணும். படிக்காத பிள்ளை என் பிள்ளையாக என்ன பண்ண முடியாது, ஃபீஸ் கட்டக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறேன், கடன் வாங்கி அதை வாங்கி இதை பண்ணுறேன். நல்லா படிக்கிற பிள்ளையான வாய்ப்பு நான் தட்டி பறிக்கிறேன். அது பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் முடியும். அந்த மாதிரி தப்பு செஞ்சா என்ன ஆயிடும்? யாரா தான் எனக்கு என்ன 8 வாரம் வந்தா உபதேசம் வரலன்னா நீங்க தான் சொல்லணும். எல்லா இடத்துலையும் எப்பவுமே நீங்க இன்பத்தை இழக்காம இருக்கணும்னா செய்யுங்க. உங்க தர்மத்திலையும் உங்க நியாயத்திலையும் உங்க தகுதியை நீங்க நிர்ணயிக்காத உங்க புரிதல்ல நீங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் புரியுதுங்க. எல்லாருக்கும் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருக்காது. உங்களுக்கு தப்பு ரைட்லாம் புரியாம இருக்குமா? நான் சொல்லணுமா நான் இது தப்பு ரைட்டுன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தெரியும். இன்பத்தை இழந்ததுக்கு காரணம் நான் ஒரு தகுதியை நிர்ணயித்துக் கொண்டு என் நிம்மதியை இழந்து விட்டேன். என்னால் கடன் கொடுக்க முடியாதுன்றது தான் என்னுடைய தகுதி. என்னுடைய தகுதி என்ன? திருப்பி தர முடியும்னு நான் தகுதியை நிர்ணயிச்சிருக்கிறேன். எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும்? ஒத்துக்க மாட்டேன்றேன். என்னால் தர முடியாதுன்றது நான் என்ன செய்ய மாட்டேன்றேன், ஒத்துக்க மாட்டேன். என்னால் ஓட முடியாது, ஒத்துக்க மாட்டேன்றேன். ஏன்னா இவங்க ஓட பாசிட்டிவ் பேசுறவங்களாம் உன்னால ஓட முடியும், உன்னால ஓட முடியும், உன்னால ஓட முடியும் சொல்லினே நீ ஓடுவேன். எங்க ஓடுவேன்? இத்தனை கிசான் கார்டு கொடுக்குறா, நீ வாழ முடியும்னு சொல்றான். லாஸ்ட்ல போய் எங்க போய் சாப்பிட்றாங்கன்னா சுடுகாட்டில் போய் எங்க ஆத்துல குளத்துல வந்து செத்து போறான். விவசாயிகள்லாம் சாவடிச்சுக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா உடைக்கிறவங்க யாரு? திவ்யாவுக்கு என்ன திவ்யாவுக்கு கிடைக்குமா திவ்யாவுக்கு கிடைக்குமா லோகம் கொடுத்துட்டு யார் போச்சுங்கிறான்? விவசாயம் பண்றவங்க படிக்கலையே, இடைத்தரகர் தானே போச்சுங்கிறான். அப்போ எங்க என்ன இல்லை, இந்த போலித்தனம் தான் சுத்தி நம்மளை சுத்தி இருக்கிற போலித்தனம் தான் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கு, முட்டாளாவும் அடிமையாவும் நிம்மதியாக தன்மையும் இருக்கு. எவனா போலியா இருக்கு எனக்கு என்ன, யார் போலியா இருந்தா எனக்கு என்ன, ஆனா போலி எப்படி வந்தா நான் தான் சொல்லணும். அதெல்லாம் சொன்ன சட்ட அவரு நான் பார்க்கணும் நீ ஆம்பளை தானே, ஆம்பளை வேஷம் போட்டு வந்தா ஆம்பளையா இல்ல பொம்பளை வேஷம் போட்டு வந்தா பொம்பளையா? ஏன்னா இந்த உலகம் தான் ஆச்சு. இப்போ வேஷத்தை வச்சு ஒரு ஆண் பெண்ணை நிர்ணயிக்க முடியுமா? நிர்ணயிக்க முடியாது. இதெல்லாம் நீங்க தான் புரியணும். இப்போ தகுதியை நிர்ணயிச்சுட்டு நல்லவனா நிற்பான்னு சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். எப்படி தெரிஞ்சுக்கிறான்? போட்டு டிசர்ட் ஆகிட்டா நல்லவனா நிற்பான் அப்படின்னு உங்க தகுதி நிர்ணயிச்ச உடனே அந்த மாதிரி மேக்கப் பண்ண ஆரம்பிச்சு பார்த்து நடந்துக்கோங்க. இன்பம் என்பது முன்னவசப்பட்ட ஒண்ணு. அதை என்ன பண்ண இருந்தீங்க இழக்காதீங்க. அதை முதல்ல பெற பாருங்க. பெற்ற பிறகு அதை இழக்கவே முடியாது. பேரின்பத்தை நீங்கன்னா ஒரு முறை பேரின்பம் உங்களை சந்தித்து விட்டால், பேரின்பம் என்பது உங்களுக்கு ஒரே ஒரு தரம் புரிந்து விட்டால், ஒரு வினாடி உங்களுக்கு அந்த நிம்மதி புரிஞ்சிச்சுன்னா, இந்த நிம்மதியான இல்லை, ஒரு பொருள் கிடைத்தா கிடைக்கிற நிம்மதி இல்லை, ஒரு வீடு கிடைக்கிற நிம்மதியே இல்லை, ஆழமான ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பேரின்பத்தை நீங்க புரிஞ்சுட்டா அது பேர் தான் ஞாபகம். அதுதான் உங்களால துன்பப்படவே முடியாது. இன்பம் தான் உங்களுடைய சொத்து. அதுதான் நீங்க. இன்பத்தின் வெளிப்பாடு தான் நீங்க. நீங்களாம் யார்? நீங்களாம் யார்? நம்ம யாரு? நம்மளாம் யாரு? இன்பத்தின் இன்பம் எப்போதும்